இந்த வீடியோவில் இந்திய தேசிய கட்சிகளுக்கு வந்து ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் போட சொல்லி கேட்டிருந்தாங்க, பார்ப்போம். ஃபஸ்ட்டு கட்சியின் பெயர், ஆண்டு, சின்னம், அதை யாரும் நிறுவனாங்க. ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரஸ் இது எல்லாருக்குமே நமக்கு நல்லா தெரியும். 1885 ஏஓ ஹியூம் அல்லது ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அவங்க தான் நிறுவியிருக்கிறாங்க. நம்ம வந்து ஐஎன்சி புக்கிலே படிச்சிருப்போம், அதனால் அதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து கை சின்னம்னு, காங்கிரஸ்னாலே கை தான் சின்னம், அதுவும் எல்லாருக்குமே தெரியும். அதனால் அடுத்ததுலேருந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925 அதோட சின்னம் வந்து சோளம், கதிர் அருவாள். முக்கியமானவர் வந்து எம்என் ராய். ஓகேவா? இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சினே 2 இருக்குது. இதில் வந்து மார்க்சிஸ்ட் வந்துட்டு, இதில் மார்க்சிஸ்ட் வரல, அதுதான் வித்தியாசம். சரியா? இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து கம்னா என்ன பொருள்? இங்கிலீஷில் கம்னா, தமிழில் வா. ஓகேவா? கட்சினா கட்சி. 1925 லாஸ்ட்டு டூ டிஜிட் வந்து 25. அப்போ 25 காவாசி. காவாசினா என்னன்னு புரியுதா? மொத்தம் 100%. 100%ல் 75%னா முக்கால், அப்போ 50னா பாதி, அப்போ கால்னா 25%. ஸோ காவாசி. ஓகேவா? சோளம்னா சோளக்கதிர், நம்ம சாப்பிட்ற சோளம், கதிர் அருவாள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ எம்என் ராய் வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா லட்சுமி ராய்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? எம்என் ராய்னா லட்சுமி ராய். இப்போ ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்தியாவில் எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க, அதில் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. ஓகேவா? அந்த கட்சிக்காரங்களை வந்து கம்னு அழைக்கிறாங்க. எதுக்கு கம்னா வா. கட்சிக்காரங்களை வந்து வாங்கன்னு அழைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா சோளக்கருது போய் அறுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோளக்கருதை அறுத்துட்டு வர எதில் அறுப்பாங்க? கதிர் அருவாள் கொண்டுட்டு போகிறாங்க. ஓகேவா? அப்போ நெல் அறுக்கலாம் கதிர் அருவாள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சோளத்துக்கு வந்து கதிர் அருவாள் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ சோளத்தை அறுத்துட்டு வர கதிர் அருவாள் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த கட்சிக்காரங்க இந்தியாவில் கம்னு சொன்னால் கட்சிக்காரங்கள்லேருந்து காவாசி பேர் தான் வர்றாங்க. ஏன் காவாசின்னு சொல்கிறேன்? 25. ஓகேவா? 25 பேர் தான் வர்றாங்க. ஸோ காவாசி பேர் தான் வர்றாங்க. அதில் முக்கியமாக யார் வர்றான்னா நம்ம லட்சுமி ராயும் வர்றாங்க. ஓகேவா? லட்சுமி ராயும் வர்றாங்க. அடுத்து இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மார்க்சிஸ்ட் அது 1964. இதோட சின்னம் வந்து சுத்தியல், கதிரருவா, நட்சத்திரம். இதை நிறுவனர் யார்னா முக்கியமானவர் வந்து நம்பூதிரி பட்டு. இப்போ 1964 ஒரு முக்கியமான தலைவர் வந்து இறந்தார். யார்? நேரு. நேரு இறந்த தினம் வந்து 1964. ஓகேவா? அப்போ இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறத விட்டுருங்க, அதை மார்க்சிஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு இதுக்கு. அப்போ மார்க்சிஸ்ட்னா மார்க்குனாலே வந்து என்னது? மார்க் எடுத்தால் தான் மதிப்பு மரியாதையும் நமக்கு வரும். அப்போ நேரு வந்து நம்ம இந்தியாவில் பிறந்து எவ்வளவோ மதிப்பு மரியாதையோட வாழ்ந்தார். சரியா? அவரை வந்து மக்கள்லாம் நம்புனாங்க. நம்பூதிரினா நம்புனாங்க. ஓகேவா? நம்புனாங்க. மக்கள்லாம் அவரையே வந்து சுற்றி தான் வருவாங்க. சரியா? தலைவர்கள்லாம் நம்ம நேருவையே வந்து சுற்றி வந்தாங்க. ஏன் சுற்றி அப்படின்னு சொன்னா சுத்தியல்னா சுற்றி. ஓகேவா? ஆனால் வந்து அவர் எப்போ இறந்துட்டார்? 1964 இறந்துட்டார். ஓகேவா? அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட். மார்க் எடுத்தால் மதிப்பு மரியாதை. அப்போ நம்ம தலைவர் ஒருத்தர் யார் மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்துருக்கிறாரு? நேருவை வந்து நம்ம எல்லாருமே நம்பணும். ஸோ நம்பூதிரி பட்டு அவரை மக்கள் சுற்றி வந்தாங்க. சுத்தியல். அவர் எப்போ இறந்தார்? 1964. மிச்சம் நட்சத்திரம், கதிரருவாளுக்கு என்ன? கம்யூனிஸ்ட் கட்சின்னு வந்துட்டாலே கதிரருவாள் வருது. ஓகேவா? மற்றதுக்கெலாம் கதிரருவாள் வரல. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னாலே கதிரருவாள் கண்டிப்பாக வரணும் சின்னத்துக்கு. அவன் நட்சத்திரம். இப்போ வானத்தில் வந்து நட்சத்திரம் இருக்குது. அதனால் நம்ம கதை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? நம்மளோட இறந்த முன்னோர்கள் தான் அங்கே வானத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கிறாங்க அப்படின்னு கதையெல்லாம் சொல்லுவாங்கள்ல கிராமத்தில். ஸோ அதை வச்சுக்கிறோங்க. அப்போ நம்ம நேரு வந்து இப்போ ஒரு நட்சத்திரமாக வானத்தில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து பாரதிய ஜனதா கட்சி 1980 சின்னம் தாமரை. இதில் முக்கியமானவங்க வந்து அடல் பிகாரி வாஜ்பாய். இப்போ இந்த அடல் பிகாரி வாஜ்பாயில் நான் கையில் கட்டும்ல வாட்சு, அதை வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தாமரைப்பூ நம்ம தெரியும். 1980னா 80s கிட்ஸ்.
ஓகேவா. 80s கிட்ஸ் 90 கிட்ஸ் மாதிரி 80s கிட்ஸு. அப்புறம் பாரதிய ஜனதா கட்சினா ஜனங்க. அப்போ ஜனங்க வந்து 80s கிட்ஸாக இருந்தப்ப, அதாவது 80 அந்த காலத்தில் பிறந்த மக்கள் எல்லாம் கையில் வந்து வாட்ச் கட்டுவாங்க. அப்போனா எல்லாருமே வாட்ச் கட்ட மாட்டாங்க சரியா. அப்போ கையில் வாட்ச் கட்டும்போது அதில் வந்து என்ன டிசைனில் வச்சு அந்த வாட்ச்லாம் விரும்பி கட்டுவாங்கன்னா தாமரைப்பூ. ஓகேவா. தாமரைப்பூவில் தாமரைப்பூ வந்து தாமரைப்பூவில் வந்து வாட்ச் கட்டுவாங்க சரியா. அதை யோசிச்சுக்கிறோங்க. அதாவது ஒன்றும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியில் ஜனங்களை எடுத்துக்கோங்க. ஜனங்க வந்து தாமரைப்பூலாம் எப்போ யூஸ் பண்ணாங்க, தாமரைப்பூவில் எப்போ நல்லா வாட்ச் கட்டினாங்க, அந்த டிசைன்லேயே இப்போ சின்ன பசங்கள்லாம் கட்டுவாங்கல்ல, பொம்மை வச்சு வாட்ச் வாங்குவாங்கள்ல, அதே மாதிரி 80s கிட்ஸ்லாம் வாட்சில் வந்து தாமரைப்பூ வச்சுக்குவாங்க. வாட்ச்னா வாட்ச் பை, தாமரைனா தாமரைப்பூ. 80s கிட்ஸ்னால் 1980. அடுத்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து 1984. அதோட சின்னம் வந்து யானை, நிறுவனர் வந்து ஹன்சி ராமா. இதை எப்படி ஆட்சிக்கலாம் அப்படின்னா 1984 ஒரு முக்கியமான நிகழ்வு என்னது, போபால் விஷவாயு. ஒரு தான் 2 கொஷின் படிக்கிற மாதிரியே முடிஞ்ச வரை மாதிரி சேர்த்து தான் நீங்கள் படிக்கணும். அப்போ தான் ஈஸியாக மறக்காது. ஓகே. அப்போ யானை. இந்த போபால் விஷவாயு கசிவு வந்து 1984 நடந்திருக்குது. அப்போ அந்த டைமில் வந்து ஒரு யானை அங்கே இருந்திருக்குது. அந்த யானை வந்து கன்சீவாக இருந்திருக்கு சரியா. கன்சீராம்னா கன்சீவாக இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. அப்போ அந்த போபால் விஷவாயு அந்த டைமில் ஒரு யானை இருந்திருக்கு, அது வந்து கன்சீவாக இருந்திருக்கு. அந்த விஷவாயு அந்த தொழிற்சாலை நடக்கும்போது இந்த யானை மட்டும் நல்லா சாமர்த்தியமாக பக்குவமாக தப்பிச்சிருச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிறோங்க. ஏன்னா பகுஜன் சமாஜ்னா சமாளிச்சிருச்சு, அதில் எதனா தப்பிச்சு சமாளிச்சிருச்சு, பக்குவமாக வந்துருச்சு சரியா, அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கலாம். அடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னா 1998. சின்னம் வந்து பூ, நிறுவனர் வந்து மம்தா பானர்ஜி. மாம்னா அம்மாவா, அம்மா. பானர்ஜினா பானை. அம்மா வந்து பானையை எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்குப்பா போகிறாங்க அப்படின்னா பூ வாங்க போகிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, பூ விற்கிறவங்க வந்து திரியிறாங்க. திருநாமல்னா திரியிறாங்க, பூ விற்கிறவங்க திரியிறாங்க. அதனால அம்மா வந்து பூ வாங்கலாம் அப்படின்ட்டு மம்மி பானையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அம்மா போகிறதுக்குள்ளே அவங்க எட்டி போயிட்டாங்க. எட்டினா 8 ஓகேவா. எட்டி போயிட்டாங்க அப்படின்னா 8. அப்போ லாஸ்ட்டில் 8ல் முடியணும். ஸோ 1998. தேசியவாத காங்கிரஸ் கட்சி 1999. அதோட சின்னம் வந்து கடிகாரம். முக்கியமானது வந்து சரத் பவார். இதை எப்படி யோசிச்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் பிரச்சனை இல்லை, இது தேசியவாத காங்கிரஸ். அப்போ சரத் பவார்னா சரத்குமார் சார் வச்சுக்கிறோங்க. சரத்குமார் சார் வந்து ஒரு கேங்கோட தான் மூவிஸ்லாம் நடிப்பார். நம்ம தேசியம் நம்ம நாடு ஃபுல்லாகவே அவரை எல்லாருக்குமே தெரியும் சரியா. அப்போ தேசியம் ஃபுல்லாகவே சரத்குமார் சாரை பற்றி தெரியும். அவர் வந்து மோஸ்ட்லி நயன்தாரா கூட தான் நடிச்சிருக்கிறாங்க. நயன்தாரானா 9 லாஸ்ட்டில் 9ல் முடியுதா, 999. இல்லைனா நிறைய படம் 3 வாட்டி நயன்தாரா கூடவே நடிச்சுக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம், அவ்வளோதான் சரியா. நயன்தாரா கூட தான் அதிகமாக நடிச்சுக்கிறாரு சரத்குமார் சார். அவர் வந்து நடிக்கும்போது கையில் கடிகாரம் கட்டியிருப்பார். இல்லைன்னா அவர் நடிக்கிற படத்தில் வந்து கடிகாரம்லாம் மாட்டி மாட்டி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிறோங்க. திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், கட்சியின் பெயர் மட்டும் தான் பார்க்கணும். இந்திய தேசிய காங்கிரஸ்னால் நமக்கு வந்து காங்கிரஸ் கட்சி எப்போ 1885. சின்ன காங்கிரஸ்னாலே கை சின்னம் தெரியும். நிறுவனர் வந்து ஏவோ ஹியூம் அல்லது ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் ஓகேவா. அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இங்கே மார்க்சிஸ்ட் வரல. அப்போ இந்தியாவில் கம்னு சொல்லி கட்சிக்காரங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, கதை யாகுதான்னு பாருங்கள். எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, சோளம் வெட்டுறதுக்கு. சோளத்தை வந்து எப்படி வெட்டுவாங்க, கதிர் அருவாளை யூஸ் பண்ணி தான் சோளத்தை அறுப்பாங்க. அப்போ கட்சிக்காரங்கலேருந்து யார் எவ்வளோ பேர் போகிறாங்க, ஒரு காவாசி பேர் தான் போகிறாங்க. காவாசினா 25% ஓகேவா. அதில் லட்சுமி ராய் ஒருத்தவங்க. லட்சுமி ராய்னா எம்என் ராய், ராயில் முடியுது. சோளம், கதிர் அருவா, காவாசினா 25.
அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மார்க்சிஸ்ட். மார்க்னாலே மார்க் எடுத்தால் தான் மதிப்பு மரியாதை இருக்கும். அப்படி மதிப்பு மரியாதையுமா இருந்த ஒரு தலைவர் இறந்தவர் யார்? நம்ம நேரு. நேரு எப்போ இறந்தாரோ 1964. அவர் மக்கள் வந்து எப்போவுமே சுற்றி வருவாங்க. சுத்தியல். அவர் வந்து நம்புவாங்க தலைவர்கள்லாம். அதான் நம்பூதிரி பட்டு. அதுக்கப்புறம் அவர் இப்போ வந்து வானத்தில் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறாரு. ஸோ நட்சத்திரம். காங்கிரஸ் கட்சின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே கதிரர்வால் வந்துடும். பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சினா ஜனங்க. ஜனங்கனாலே நமக்கு 80s கிட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். 80s கிட்ஸு தான். 80s கிட்ஸ் வந்து வாட்ச் கட்டுவாங்க கையில். வாட்ச் பாய். 80s கிட்ஸ்னால் 1980. அந்த வாட்சில் வந்து என்ன படம் போட்டிருக்கும், டிசைன் போட்டிருக்குன்னா தாமரை. பகுஜன் சமாஜ் கட்சி பக்குவமாக சமாளித்து வந்தது யார்? நம்ம கன்சீவாக இருக்கிற யானை. அதான் கன்சீராமு யானை. சரியா? எது எப்படி அது பக்குவமாக ஏன் தப்பிச்சு வந்துச்சுன்னா போபால் விசைவாயுவிலேருந்து தப்பிச்சு வந்துடுச்சு வருஷம் 1984. இல்லைன்னா அந்த யானைக்கு வந்து நல்ல மனசு, அதனால தான் அது தப்பிச்சு வந்துடுச்சு. திரிணாமுல் காங்கிரஸ். திரியிறாங்க. யார் திரியிறாங்க? பூக்காராமல் திரியிறாங்க. உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க? பானை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து எட்டி போயிட்டாங்க. அம்மானா மம்மி மம்தா, பானஞ்சி எதுக்கு போகிறாங்க? பூ வாங்க போகிறாங்க. ஆனால் அந்த பூக்காராமல் எட்டி போயிட்டாங்க. எட்டினா 8. ஸோ 1998. தேசியவாத காங்கிரஸ் கட்சி. தேசியம் ஃபுல்லாக காங்கிரஸ் கட்சி. இல்லைன்னா தேசியம் ஃபுல்லாக கேங்காகவே ஒரு படம் நடித்தவர் தான் நம்ம சரத்குமார் சார். ஸோ சரத் பவர். அவர் வந்து கையில் வந்து கடிகாரம் கட்டியிருப்பார். இல்லைன்னா அவர் நடித்த படத்துலலாம் சுவரில் வந்து கடிகாரம் மாட்டியிருக்கோம். அவர் மோஸ்ட்லி யாரு கூட நடிச்சிக்கிறார்? நயன்தாரா கூடவே 3 வாட்டி நடிச்சிருக்கிறாரு. அதான் 999. இது மாதிரி உங்களுக்கு எதுவும் ஷார்ட்கட் வேணால் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.